தட்டைப்பயிர் சாதம் செய்ய குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, கடுகு, ஜீரகம் இது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸு வெங்காயம், தட்டின பூண்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இதுக்கப்புறமா இதிலே 1 கப் அளவு தட்டைப்பயிரை ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளியை 3 மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா இதிலே இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதிலேயே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதிலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை கொதிச்சோன்னா மூடி வச்சு ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு இறக்குனோம்னா 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதிரியாக தட்டைப்பயிர் ரைஸ் ரெடி ஆயிரும். தேங்க்யூ.